ஹலோ வியாஸ், இப்போ 12th பிஸ்னஸ் மேக்ஸில் கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ங்கிறது உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக வரும். அதை பேஸ் பண்ணி இப்போ சம் போட போகிறோம். அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதனால் இப்போ நவம்பர் மந்த்லி டெஸ்ட்டில் அந்த போர்ஷன்ஸ் கேட்டிருக்கிறதுனால இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் என்னென்னா, த தியரி வாஸ் டெவலப்டு பை த கிரேட் எக்கனாமிஸ்ட் மார்ஷல். இதிலே சொல்லிட்டாங்க எக்கனாமிக்ஸ்னு. போன வருஷமே 11th படிச்சிருப்பேன் எக்கனாமிக்ஸில் கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். சின்ன சின்ன இன்டகிரேஷன் தெரிஞ்சால் போதும். இது த டிமாண்ட், ஏன்னா 11th சாப்டர் ஏற்கனவே படிச்சிருக்க. 8th சாப்டர் ப்ராபபிலிட்டியில் இன்டகிரேஷன் வரும், பிடிஎஃப் அதெல்லாம். அப்போ அது தெரிஞ்சதுனாலே இதுவும் தெரியும். The demand function reveals the relationship between the quantities that the people would buy at a given price. It can be expressed as P equal to F of X அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிமாண்டை டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் X is equal to X நாட், இனிஷியலாக X நாட்டுன்னு எடுத்துக்கிறோம். ப்ரைஸை P நாட்டுன்னு எடுத்துக்கிறோம். பட் தேர் கேன் பி சம் கன்சியூமர் who is ready to pay Q நாட். எந்த கன்சியூமர் பே பண்ண Q நாட் அமௌண்ட்டை பே பண்ண ரெடியாக இருக்காங்களோ அது எப்படி இருக்கணும், அந்த Q நாட் விச் இஸ் மோர் தேன் P நாட், P நாட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் த சேம் குவான்டிட்டி X நாட், எனி கன்சியூமர் ஹூ இஸ் ரெடி டு பே த ப்ரைஸ் மோர் தேன் P நாட் கெயின்ஸ் த ஃபேக்ட் the price is only P நாட். the gain is called consumer surplus. அப்போ P நாட்டை விட ஜாஸ்தியாக யார் பே பண்ண விரும்புகிறாங்களோ அந்த அமௌண்ட்டு Q நாட்டாக இருக்கும். அந்த கெயினை கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறோம். அதை டயக்ராமில் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஃபாலோவிங் டயக்ராம் அப்படின்னு கொடுத்து கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி கீழே எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸு. இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறது அந்த ஷேடட் போர்ஷன். அதுதான் இந்த கர்வ் இந்த மாதிரி வருது. இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு 0 to X நாட் F of X dx இந்த இடத்துல இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. கன்சியூமர் சர்ப்ளஸை சிஎஸ்ன்னு சொல்லுவோம். 0 to X நாட் F of X dx இன்டகிரேஷன் ஆஃப் 0 to X நாட் F of X dx மைனஸ் P நாட் X நாட்டுங்கிறது தான் ஃபார்முலா. இதே ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னா இந்த P நாட் X நாட்டு முன்னாடி வரும். அங்கே 0 to X நாட் G of Xன்னு வரும். ஃபங்க்ஷன் F of X G of X நம்ம நேம் கொடுத்துக்கிறது தான். கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். C வந்ததுன்னா பின்னாடி வரும் P நாட் X நாட்டு. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் முன்னாடி வரும் P நாட் X நாட்டு. அதே ஃபார்முலா தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். The demand function of a commodity is y equal to 36 minus x square. Find the consumer surplus y not equal to 11. அப்போ y not equal to 11ன்றதில் y இருக்கிற பிளேஸில் 11 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சானா 5ன்னு வரும். இப்போ x is equal to 5. அந்த எக்ஸை தான் எக்ஸ் நாட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலா என்ன, கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் P நாட் X நாட்டு பின்னாடி வரும். P நாட்டுங்கிறது ப்ரைஸு, எக்ஸ் நாட்டுங்கிறது குவான்டிட்டி டிமாண்டடு. ஃபங்க்ஷன் 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இன்டகிரேஷன் வேல்யூ 0 to 5, அந்த எக்ஸ் நாட்டு கண்டுபிடிச்சது தான் எழுதுகிறோம். மைனஸ் ப்ரைஸ் 5 into 11. 11ங்கிறது எங்கேருந்து வந்தது, இப்போ எக்ஸை கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண x is equal to 5 36 மைனஸ் 25 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணானா 11 வரும். அவங்களே கொடுத்துருக்காங்க 11. அப்படி இல்லைனாலும் 36 மைனஸ் 25 போட்டால் 11 வரும். இப்போ 5 into 11 55. இங்கே 36 இன்டகிரேட் பண்ணால் 36x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x³/3. இப்போ அப்பர் லிமிட்டு 5, லோயர் லிமிட்டு 0. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 36 into 5 மைனஸ் 5³/3 மைனஸ் 55. லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணானா 0 ஆகிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 250/3 வரும். அதை எப்பயுமே கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறத யூனிட்ஸில் தான் சொல்லுவோம். இதே மாதிரி ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ங்கிற கான்செப்டும் இம்பார்ட்டண்ட்டு.
அது என்னென்னா சப்ளை ஃபங்க்ஷன் அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ரெப்ரசன்ட் த குவான்டிட்டி கேன் பி சப்ளைட் அட் த ப்ரைஸ் பி, பி நாட் பி த மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் த கரஸ்பாண்டிங் சப்ளை எக்ஸ் நாட். But there can be some producer who are willing to supply the commodity below the market price gain from the fact that the price is P naught. அந்த கெயினை வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் கிராஃபில். கீழே எக்ஸ் ஆக்சிஸ் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸ் ப்ரைஸு. ப்ரொடியூசர் சர்ப்ளஸுங்கிறது அந்த ஷேடட் ரீஜன் தான். ப்ரொடியூசர் சர்ப்ளஸஸை பிஎஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸுங்கிறது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஓஏபிபி. அதில் எதை மைனஸ் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த பிலோ த சப்ளை ஃபங்க்ஷன், ஷேட் பண்ணாத போர்ஷனை மைனஸ் பண்ணினான்னா அந்த உனக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ஓஏபிபி வந்து என்ன, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த்து எக்ஸ் நாட்டு, பிரெத்து பி நாட்டு, அதனால் பி நாட் எக்ஸ் நாட்டு முன்னாடி வருது. மைனஸ் 0 to எக்ஸ் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அங்கேயும் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ்லேயும் அங்கே வந்து டயக்ராம் வேறு மாதிரி இருக்கிறதுனால பின்னாடி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வச்சு ஒரு சம் போட போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 5ன்னு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணானா 4 × 5 + 8 போட்டானா என்ன வரும், 28 வரும் பி நாட். இப்போ பி நாட் தெரியும், எக்ஸ் நாட் தெரியும். இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸுங்கிற ஃபார்முலாவில் பி நாட் எக்ஸ் நாட் மைனஸ் 0 to எக்ஸ் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் நாட்டுக்கு 5ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 5 × 28 140. இப்போ 4x இன்டகிரேட் பண்ணால் 4 × x²/2. x இன்டகிரேட் பண்ணால் x²/2. 8 இன்டகிரேட் பண்ணால் 8x. அப்பர் லிமிட்டு 5, லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி 140 - 90 சப்ட்ராக்ட் பண்ணால் 50 யூனிட்ஸ் வரும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சம்மில் கொடுக்குறாந்தா அதுதான் 5 மார்க். வெறும் கன்சியூமர் சர்ப்ளஸ் மட்டும் கொடுக்குறாந்தா இல்லை வெறும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் மட்டும் கேட்குறாந்தா அது 3 மார்க்கு. இப்போ ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கன்சியூமர் சர்ப்ளஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. டூ யூ நோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டிமாண்ட், the point of intersection of the demand and the supply curve is called at equilibrium point. demand PDயும் சப்ளை பிஎஸ்ஸும் எங்கே இன்டர்செக்ட் ஆகிறதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுன்னு பேர். ஈக்லிபிரியமில் QDயும் QSஸும் ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா பிடியும் பின்னு கொடுத்துருந்தா பிடியும் பிஎஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரு சம்மில் கேட்குறாந்தா அது 5 மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளே ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க, ஈக்லிபிரியம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ எக்ஸாம்பிள் 3.29 இம்பார்ட்டண்ட்டு 5 மார்க்கு. இதுதான் கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து இந்த 3.3லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். எப்படி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 7th சாப்டரில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு சம்மு வருதோ அது மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன். டிமாண்டுனா பிடி, சப்ளைனா பிஎஸ். பிடிங்கிறது 18 - 2x - x² கொடுத்துருக்காங்க. அண்டு பிஎஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x - 3. ஃபைண்ட் த கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அட் ஈக்லிபிரியம் ப்ரைஸ். ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னால் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். பிடியையும் பிஎஸ்ஸையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்லிபிரியம்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே பிடியையும் பிஎஸ்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும். பிடி 18 - 2x - x², PS 2x - 3. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து ஃபேக்டரைஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருது. x² + 4x - 21 = 0ன்னு. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -21 வரணும். இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்முக்கு முன்னாடி மைனஸ் வேல்யூ வந்தால் ஃபேக்டர் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ன்னு வரும். 7 3s are 21. 7ல் 3 போனால் 4. அப்போ எக்ஸுக்கு +3, எக்ஸுக்கு -7. அப்போ
எப்பயுமே எக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்காது, பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ எக்ஸ் கேனாட் பி நெகட்டிவ், அது இப்போ -7 விட்டுடணும், நெக்லெக்ட் பண்ணிடணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3. அப்போ லோயர் இன்டெக்ரல் 0, அப்பர் இன்டெக்ரல் 3. இப்போ P0 கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் எதில் வேணால் நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த 3-ஐ பிடியில் சப்ஸ்டியூட் பண்ணினாலும் ஒரே ஆன்சர் வரும், பிஎஸ்சில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வரும். இப்போ பிஎஸ்சில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன் பாரு. 2 × 3 - 3. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற 2 × 3 - 3, 2 3s are 6 - 3, 3 தான் வருது. இவங்க புக்கில் வந்து பிடியில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 18 - 2 × 3 - 3². இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் 3 தான் வருது. ஸோ பிடியில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 3 தான் வரும், பிஎஸ்சில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 3 தான் வரும். எதில் வேணால் நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் கன்சியூமர் சர்ப்ளஸுங்கிறது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா பிஎஸ்ஸை தான் எடுத்துக்கணும். மாற்றி எடுத்துட்டா தப்பு, ஃபுல்லாக நீ போட்ட ஆன்சர் எல்லாமே தப்பாயிடும். P0 கண்டுபிடிக்கிறது பிடிலையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிஎஸ்சிலையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், வேறு ஆன்சர் சேமாக வரும். இப்போ நமக்கு வந்திருக்கிறது 3ன்னு வந்திருக்கு. கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் பிடியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த f(x)ங்கிறது பிடி எடுத்துக்கணும். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் g(x)ன்னு ஃபார்முலா வரும் பின்னாடி. அந்த g(x) அதிலே இருக்குது, ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பிஎஸ்ன்னு. இப்போ 0 to ஃபார்முலா என்ன கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு? 0 to x0 f(x) dx - P0 x0. அந்த f(x)க்கு பதிலாக பிடி எடுத்துக்கிறோம். 18 - 2x - x² × dx -x0 3 P0 3. அப்போ -9. 18 இன்டெகிரேட் பண்ணால் 18x, 2x இன்டெகிரேட் பண்ணால் 2x²/2. 2ம் 2ம் கேன்சல் ஆகி வெறும் x² கிடைக்கும். -x² இன்டெகிரேட் பண்ணால் x³ அப்பர் லிமிட் 3, லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கன்சியூமர் சர்ப்ளஸ் 27 யூனிட்ஸ் வரும். எப்பயுமே அது பாசிட்டிவில் தான் வரும். இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸுங்கிறது P0 x0 - 0x g(x) dx. இந்த g(x) எதை எடுத்துக்கணும்னா கொஸ்டினில் பிஎஸ்ன்னு இருக்கும் மேலே 2x - 3ன்னு, அதை எடுத்துக்கிறோம். பிஎஸ் 2x - 3 அதை ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x0 3 P0 3, 0 to 3 2x - 3, 2x இன்டெகிரேட் பண்ணால் 2x²/2. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடு, வெறும் x² இருக்கும். 3 இன்டெகிரேட் பண்ணால் 3x, அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 9 - 9. செகண்ட் பார்ட்டு 0 ஆகிடும், முன்னாடி வெறும் 9 மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஹைன்ஸ் அட் ஈக்லிபிரியம் ப்ரைஸ். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் 9 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. இது இம்பார்ட்டண்ட்டு 5 மார்க். இது மாதிரி லாஸ்ட்டில் கன்சியூமர் சர்ப்ளஸ், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் எடுத்து முடிச்சிடுறோம். இந்த எக்ஸசைஸில் 11th சம்மு என்னென்ன சம்மெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னா, எக்ஸசைஸ் 3.3ல் 11 வந்து பிடிபிஎஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 10ம் பிடி ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் கேட்டிருக்காங்க. 9ம் இம்பார்ட்டண்ட். இப்போ 9, 10, 11 மூணுமே 5 மார்க். 9, 10, 11 மூணுமே 5 மார்க்கு. அந்த 5 மார்க்கு தெரிஞ்சாலே மிச்ச சம்மெல்லாம் நீ போட்டு விடலாம். தட்ஸ் ஆல். இப்போ இந்த 8/9th சம்மில் டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க 8/x+1ன்னு. இப்போ பிடிங்கிறது 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x. இப்போ 8 × log of x+1ன்னு வரும். அந்த 3 சம்மையும் போட்டு காமிக்கிறேன், அதை பேஸ் பண்ணி பாக்கி சம்மெல்லாம் நீ போடணும். இந்த 5 மார்க்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்கேன், 2 சம் கேட்டிருக்கேன், அதனால் கோ த்ரூ பண்ணிக்கோ. ங்கிறது சிஎஸ்ன்னு ஷார்ட்டில் சொல்லுவோம். லோயர் லிமிட் 0, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to x0 f(x) dx - P0 x0. ப்ரொடியூசர் சர்ப்ளஸுங்கிறது பிஎஸ் சொல்லுவோம். P0 x0 - 0 to x0 g(x) dx. ஃபங்க்ஷன் இங்கே வெவ்வேறு மாறுங்கிறதுனால f(x) gx சொல்கிறோம். ஃபைண்ட் த கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபார் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் PD = 25 - 3x. அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன்னா PS = 15 + 2x. இப்போ ஈக்லிபிரியம் கிவன் ஈக்லிபிரியம்ங்கிறதுனால ஈக்லிபிரியம்னா பிடியும் பிஎஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ PD = PS.
அப்போ 25 மைனஸ் 3x ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 2x. அப்போ இது அந்த சைடு போனால் 5x ஆகும். இங்கே 25 மைனஸ் 15 ஈக்குவல் டு 25ல் 15 போனால் 10 ஈக்குவல் டு 5x. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2வை எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2வை இந்த எக்ஸ் நாட் ஈக்குவல் எக்ஸ் 2வை பிடிலேயோ பிஎஸ்லேயோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நான் பிடியில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிடி ஈக்குவல் டு 25 மைனஸ் 3 இன்ட்டு 2. அப்போ 25 மைனஸ் 6. 25ல் 6 போனால் 19. பிஎஸ்சில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரணும். இல்லைன்னா நீ போட்ட எக்ஸ் தப்புன்னு அர்த்தம். 25 ப்ளஸ் 2 இன்ட்டு 2. அப்போ 15 ப்ளஸ் 2 இன்ட்டு 2. 15 ப்ளஸ் 2 2s are 4. 19. இப்போ பிடியும் பிஎஸ்ஸும் ஈக்குவலாக வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் நாட்டு கரெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறது ஃபார்முலா என்ன? சிஎஸ் ஈக்குவல் டு 0 to x நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட். இப்போ 0 to 2 எக்ஸ் நாட்டுக்கு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் பிடியை எடுத்துக்கணும், மாற்றி எடுக்கக்கூடாது. 25 மைனஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் வந்து 19 எக்ஸ் நாட்டு 2 19 இன்ட்டு 2. அப்போ 0 to 2 ஃபஸ்ட் இன்டகிரேட் பண்ணுறோம். 25 இன்டகிரேட் பண்ணால் 25x. இந்த இன்டகிரேஷன் இது ரெண்டுத்துக்கும் காமன். மைனஸ் 3xஐ இன்டகிரேட் பண்ணால் x²/2. அப்பர் லிமிட்டு 2, லோயர் லிமிட்டு 0. மைனஸ் 9 2s are 18, 1 2s are 2 + 1 38. இது வந்து சிஎஸ். அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 25 மைனஸ் 2 மைனஸ் 3 இன்ட்டு 2² 4/2. லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். மைனஸ் 38. அப்போ 50 மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணால் 2 6 மைனஸ் 38. 50 மைனஸ் மைனஸு மைனஸை ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடலாம். 38 மைனஸ் 6 44. அப்போ 6. இப்போ இது என்ன வேல்யூ கிடைக்கிறது? Producer surplus PS equal to P naught x naught minus 0 to x naught g of x dx. இப்போ P naught வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 19 x naught 2 minus 0 to 2. இங்கே producer surplusனா PS 15 plus 2x into dx. அப்போ 38 minus இன்டகிரேட் பண்ணுறோம். 15 இன்டகிரேட் பண்ணால் 15x, 2 இன்டகிரேட் பண்ணால் 2x²/2. அப்பர் லிமிட்டு 2, லோயர் லிமிட்டு 0. அப்போ 38 மைனஸ் 15 இன்ட்டு 2 ப்ளஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும். 2² 4. இந்த மைனஸ் இது ரெண்டுத்துக்கும் காமன். மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 0 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். அப்போ 38 மைனஸ் 15 2s are 30 + 4 34. 38 மைனஸ் 34 ஈக்குவல் டு 4 யூனிட்ஸு. புக்கு சம்மை நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். புக்கில் 5 + 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நான் 15 + 2xன்னு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். 11th சம்மு 5 + 2x. இதே மாடலில் நீ போட்டு பாரு, புக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். எக்ஸ் நாட்டுக்கு 4, பி நாட்டு 13, சிஎஸ்ஸு பிஎஸ் எல்லாம் கரெக்டாக வரும். சம்மு நான் எழுதும் பொழுது பை மிஸ்டேக்காக 5 + 2x பதிலாக 15 + 2x எழுதி அந்த சம்முக்கு ஆன்சர் போட்டிருக்கேன். இதே மாடல் தான். இப்போ எக்ஸைஸ் 3.3ல் 9th சம் பார்க்க போகிறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபார் எ கமாடிட்டி த டிமாண்ட் அண்ட் சப்ளை லாஸ் ஆர் அப்படின்னு பிடிபிஎஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னு. இப்போ ரெண்டுமே பிடிபிஎஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தா ஈக்லிபிரியமாக இருக்கும். அப்போ இப்போ பிடியும் பிஎஸ்ஸும் ஈக்குவல்னா 8/x + 1 - 2 ஈக்குவல் டு பிஎஸ் வந்து x + 3/2. இப்போ இங்கே 2க்கு கீழே டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லை, 1 இருக்கிறதா மீனிங். அப்போ x + 1 எல்சிஎம் எடுத்தானா -2 × x + 1, இங்கே x + 3/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்.
2வை இந்த சைடு கொண்டு வரோம், எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த சைடு போகிறது. அப்போ இந்த 2 வந்து ரெண்டுத்துக்கும் காமன், -2x -2ன்னு. இப்போ இங்கே 2 இன்ட்டு 8ல் 2 போனால் 6 - 2x ஈக்குவல் டு இதை இது மல்டிப்ளை பண்ணுறோம், x² + x + 3x + 3. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 12 - 4x ஈக்குவல் டு x² + 3x x ஆட் பண்ணால் 4x + 3. இங்கே x² இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குது, அதனால் இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ x² + 4x, இந்த -4x அங்கே போனால் திருப்பி +4x ஆகும், +3 - 12 ஈக்குவல் டு 0. இது எல்லாமே அந்த சைடு போனதுன்னா 0 ஆகும். அப்போ x² + 8x -9 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், x² + 8x -9. இப்போ x² கோஎஃபிஷியன்ட் 1 × -9 -9. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும், நடுவில் 8 வரணும், அப்போ +8 வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு +9, சின்ன நம்பருக்கு -1. அப்போ x + 9 x -1 ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு -9, x -1 ஈக்குவல் டு 0னா எக்ஸுக்கு 1. இந்த -9 வந்து x cannot be நெகட்டிவ்னு எழுதிடுவோம், நெகட்டிவில் x வரக்கூடாது, x cannot be நெகட்டிவ். அப்போ x0 ஈக்குவல் டு 1. இந்த x0 ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 1 பிடிலேயோ பிஎஸ்லேயோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிஎஸ் ஈஸியாக இருக்குது, அதனால் பிஎஸ்சில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிஎஸ்சில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 3 / 2 4/2 2ன்னு ஆகும். பிடிலேயும் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே 2 தான் வரணும். 8 / 1 + 1 - 2 8 / 2 - 2 8ல் 2 டிவைட் பண்ணால் 4 - 2 2. எப்பயுமே இது ரெண்டும் சேமாக வரணும், பிடியும் பிஎஸ்ஸும். இப்போ வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறோம். கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு 0 to x0 f(x) dx -p0 x0. இப்போ p0 கண்டுபிடிச்சாச்சு, p0ங்கிறது 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 0 to x0க்கு பதிலாக இங்கே 1. கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் பிடியை தான் எடுத்துக்கணும். 8 / x + 1 - 2 × dx, இங்கே f(x) dx -p0ஓட வேல்யூ 2, x0ஓட வேல்யூ 1. இப்போ இன்டகிரேட் பண்ணணும். கீழே இருக்கிறத இன்டகிரேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதலாம். இப்போ 8 கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்துரு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 8 × log of x + 1 மைனஸ் 2வை இன்டகிரேட் பண்ணால் 2x. இப்போ அப்பர் லிமிட்டு 1, லோயர் லிமிட்டு 0 -2. அப்போ 8 × log of 1 + 1 எழுதலாமா, log 2 -2 × 1. லோயர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணானா இங்கே 0 + 1ன்னு வருமா, லோயர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 8 × log of 0 + 1 1 -2 × 0 -2. அப்போ 8 log 2 -2. இங்கே log 1 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, இது 0 -2ன்னு இருக்கும் வெளியில். அப்போ 8 log 2 -4. இது என்ன, சிஎஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு 8 log 2 -4. இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து இதே மாடல் தான், இங்கே போடுறேன். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் p0 x0 முன்னாடி வரணும். 0 to x0 g(x) dx. அப்போ p0 வந்து வேல்யூ என்ன, 2, x0 1, 0 to xோட வேல்யூ 1. இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் இதை தான் எடுத்துக்கணும், x + 3/2 × dx. அப்போ 2 1s are 2 -1/2 எடுத்துடுறேன். இப்போ 0 to 1 x + 3யை இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ 2 - 1/2 எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2, 3 இன்டகிரேட் பண்ணால் 3x, அப்பர் லிமிட்டு 1, லோயர் லிமிட்டு 0. அப்போ 2 - 1/2
அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 ஸ்கொயர் 1 ஆகும். 1/2 + 3 × 1 மைனஸ் லோயர் லிமிட்டை 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0. அப்போ 2 மைனஸ் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் 1/4, இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் -3/2. இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 4 எல்சிஎம் எடுக்கிறோம். 4 எல்சிஎம் எடுத்தால் இங்கே கீழே ஒன்றுமே இல்லை, 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 2 4s are 8 8 minus 1 minus 3 × 2 6. இப்போ 8 minus 7 இங்கே -1 -6 ஆட் பண்ணால் -7. இது 8. 8ல் -7 சப்ட்ராக்ட் பண்ணால் 1/4 யூனிட்ஸ். இதுக்கு பேர் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். தட்ஸ் ஆல். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பொதுவாக வந்து இப்போ 10th சம் பார்க்க போகிறோம். பொதுவாக பிடி பிஎஸ் கொடுத்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும் சம்மு. ஆனால் இங்கே எக்ஸை கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உள்ளுக்குள்ளே பி கொடுத்துருக்காங்க. இது பார்த்த 2 சம்மை விட இது டிஃப்ரெண்ட்டான சம்மு. அப்போ வந்து நீ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸு கொண்டு வரணும் முதல்ல. போன சம்மிலலாம் பாரு பிடி ஈக்குவல் டு எக்ஸில் இருக்குது ஃபங்க்ஷனு. இந்த சம்மில் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக 2 எக்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் பிடி ஃபஸ்ட்டு இருக்கிறது √100 - p. அடுத்தது சப்ளை ஃபங்க்ஷன். ஆனால் மாற்றணும் கொஞ்சம். இது ப்ரொடியூசர் கிளாஸில் வந்து அண்டர் மார்க்கெட் ஈக்லிபிரியம் கொடுத்துருக்கிறதுனால பிடியும் பிஎஸ்ஸும் ஈக்குவல். அட்டு ஈக்லிபிரியம்ங்கிற வேர்டு இருக்கிறதுனால டிமாண்ட் ஃபங்க்ஷன், இது சப்ளை ஃபங்க்ஷன். x is equal to √100 - p. இங்கே x is equal to p/2 - 10. இங்கே ஈக்லிபிரியம்ங்கிறதுனால 2 பக்கமும் x இருக்கிறதுனால ஈக்குவேட் பண்ணுறோம். √100 - p / p/2 - 10ன்னு. இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் எடுக்கிறோம். இங்கே a² - 2ab + b² ஃபார்முலாவில் போடுறோம். போட்டப்புறம் p² எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரும். p² -10p + 100. இந்த +100 -100 ஆகிடும். -p + p ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து -10pயில் 1p சப்ட்ராக்ட் பண்ணால் -9p. டினாமினேட்டரில் p² மட்டும் 4 இருக்குது. டோட்டலாக எடுக்கிறாந்தா எல்சிஎம் 4 எடுக்கிறாந்தா இங்கே 9 4s are 36pன்னு ஆகும். p² -36p/4. இந்த 4 அந்த சைடு போனால் 0 ஆகிடும். p² -36p. பியை காமனாக எடுத்தால் p = 0, p = 36. 2 வேல்யூ வருது. ரெண்டுமே ஆனால் பாசிட்டிவ் தான். ஆனால் இங்கே எப்பயுமே இந்த பிங்கிற வேல்யூ இந்த ப்ரைஸ் வந்து 0வாக இருக்க சான்ஸ் கிடையாது. ப்ரைஸ் சின்ஸ் p cannot be 0ங்கிறதுனால p0ங்கிறத 36ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ x0 கண்டுபிடிக்கணும். x0 கண்டுபிடிக்கிறாந்தா x is equal to 100 - 36. அப்போ 100 - 36 64. அப்போ 8 x is equal to இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே தான் வரும். x is equal to 36/2 - 10. x is equal to 18 - 10. x is equal to 8. இப்படி ரெண்டுமே ஈக்குவலாக வந்தால் தான் நீ போட்டது கரெக்ட், இல்லைனா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பிடிபிஎஸ் தனித்தனியாக கொண்டு வரணும். இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to ஃபங்க்ஷனை வந்து x is equal to √100 - p. இதை ஸ்கொயர் பண்ண x² = √100 - p ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ -p இந்த சைடு வந்தால் +p ஆகிடும். 100 - x². இதுக்கு பேர் டிமாண்ட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இது pdன்னு ஆகிடும். அடுத்தது இங்கே x is equal to p/2 - 10. இங்கே x + 10 = p/2. இந்த 2 இந்த சைடு வந்தால் 2x + 20 = p. இதுக்கு பேர் சப்ளை ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக போட வேண்டியதான். கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறது என்ன ஃபார்முலா, 0 to x0 f(x) dx minus p0 x0. அப்போ 0 to x0ஓட வேல்யூ என்ன, 8. 8 f(x)ஓட வேல்யூ என்ன, f(x)ங்கிறது இதுதான். எது இந்த இடம் 100 - x² into dx minus p0 x0ஓட வேல்யூ என்ன, p0 36, x0ஓட வேல்யூ 8. இப்போ 100 இன்டகிரேட் பண்ணால் 100x
minus x cube by 3 upper limit 8 upper limit 8 lower limit 0 minus 8 6 are 48 3 8 are 24 2 8 8 இப்போ upper limit minus lower limit substitute பண்ணுறோம் 100 into 8 minus 8 cube by 3 lower limit substitute பண்ணால் 0 ஆகிடும் minus 288 இப்போ 100 minus 8 800 இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் 100 into 8 minus 8 cube by 3 minus 288 சிம்பிளிஃபை பண்ணால் 1024 by 3 யூனிட்ஸ்ன்னு வரும். இது கன்சியூமர் சர்ப்ளஸ். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு சப்ளை ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பி ஈக்குவல் டு தான் கொண்டு வரணும். இப்போ பி பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10. பி வேணும்னா 2x ப்ளஸ் 20, இந்த 2 இங்கே கொண்டு வந்தால் 2x ப்ளஸ் 20 ஆகும் பிஎஸ். இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு பி நாட் எக்ஸ் நாட் மைனஸ் 0 to x 2x ப்ளஸ் 20 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 36 இன்ட்டு 8 பி நாட் 36 கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் நாட் 8 கண்டுபிடிச்சிருக்கோம். 0 to 8 2 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 20x. அப்பர் லிமிட் 8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 20 இன்ட்டு 8. இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம், இந்த மைனஸ் இது ரெண்டுத்துக்கும் காமன். இப்போ 288ல் 24 போச்சுன்னா 64 யூனிட்ஸு. இது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். தட்ஸ் ஆல். எப்பயுமே ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கன்சியூமர் சர்ப்ளஸும் பாசிட்டிவில் தான் வரும். இந்த சம் எல்லாம் நவம்பர் மந்த்லி டெஸ்ட்டுக்கு உண்டு.